அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாம்புவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். நிதானத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் எளிதில் வெற்றி காண்பீர்கள். தங்களது கவலைகள் நீங்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். வாகன தொழில் புரிபவர்களும் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். குரு பகவான் தங்களது ராசியை பார்ப்பது கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக இருப்பதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகள் வருகின்றது. சிம்மராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரும் மாதமாக அமைந்துள்ளது. சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 15, 20, 21, 22, 23, 24, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 1, 2, 3, 8, 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 19ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 25ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 8ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதம்
மாதமானது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதம் 12ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.